கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே, மறுபடியும் ஒரு நல்ல ஓய்வு நாள் காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் இந்த வழிபாட்டிற்குள்ளே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த வழிபாட்டினூடாகவும் உங்கள் உள்ளங்களிலே இல்லங்களிலே பூரண சந்தோஷத்தை சமாதானத்தை தந்து தொடர்ந்தும் நம்மை வழி நடத்துவாராக. உள்ளங்களை தாழ்த்தி ஜெபம் செய்வோமாக. அன்பு இரக்கம் நிறைந்த பரமபிதாவாகிய கர்த்தாவே, தந்திருக்கிற ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் உம்முடைய சமூகத்திலே இருந்து இவ்விதமான ஒரு வழிபாட்டிலே குடும்பமாக கலந்து கொள்வதற்கு நீர் தந்திருக்கிற வாய்ப்புக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் இந்த இடத்திலே இருந்து உம்மை வழிபடும் போது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை செவிமடுத்து கேட்கவும் பாடல்களை இணைந்து பாடவும் எங்கள் உள்ளங்களை உம்முடைய சமூகத்துக்குள்ளே ஒன்றிணைத்து இந்த வழிபாட்டிலே முற்றாக பங்கேற்கவும் தக்கதாக தேவரித்தாமே ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய வல்லமையான பிரசன்னத்துக்குள் எங்களை வைத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இது வெறுமனே எங்களுடைய உள்ளங்களிலே உம்முடைய சமூகத்திலே இருந்து வழிபடுகின்ற ஒரு சாதாரண சூழ்நிலை என்று நினைக்காமல் உண்மையோடும் எங்களுடைய உள்ளத்தாலும் உம்மை வழிபட்டு இதிலே பூரண திருப்தி அடையத்தக்கதாக நீரே இந்த வழிபாட்டு நேரத்தை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாவ அறிக்கை செய்வோமாக. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, நாம் வாழுகின்ற இந்த ஜீவியம் உமக்கூடாக பரிசுத்தமான வாழ்க்கையை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். எங்கள் ஜீவியத்திலே நாங்கள் அடிக்கடி செய்கிற கொடிதான பாவங்களின் நிமித்தம் உம்முடைய நோக்கத்திலே இசைந்து வாழ முடியாத பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலக ஜீவியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று எங்களை ஆராய்ந்து பார்க்க நீர் தந்திருக்கிற இந்த வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் உள்ளத்தின் குறைவு நிலைகளை நாங்கள் ஒவ்வொரு கணமும் சிந்தித்து பார்த்து உமக்குள்ளே ஒரு புதிதான நல் மாற்றத்தை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை ஏற்படுத்த தேவரீர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்திருக்கிறீர்.
நாங்கள் விசுவாசத்திலே தளர்ந்து போகாமல் ஆவியோடும் உற்சாகத்தோடும் எங்கள் ஜீவியத்தை உம்முடைய சமூகத்திலே எல்லா பாவ தீமைகளுக்கும் எங்களை விலக்கி நாங்கள் யாதொரு கூடாத காரியங்களையும் செய்வதற்கு எத்தனிக்காமல் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே உண்மையோடும் பயபக்தியோடும் வாழ எங்களுக்கு நீர் அருள் புரியும். நாங்கள் ஜீவிக்கிற இந்த ஜீவியம் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் இருக்கும்போது மட்டுமே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்க தகுதியுள்ளவர்களாக நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறீர். ஆகவே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய ஜீவியத்திலே உம்மை விட்டு தூரமாய் விலகி போகாதபடி நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும். இந்த வேளை மட்டும் எங்களுக்கு நீர் தந்த நல்ல வாய்ப்புகள், நேரங்கள், காலங்களை நாங்கள் உமக்கூடாக உம்முடைய வழிகளிலே செல்லுவதற்கு நாங்கள் பயன்படுத்தி அதன் வழியாக நாங்கள் உம்மை கண்டுகொள்ளவும் உம்மை அனுபவிக்கவும் எங்கள் ஜீவியத்திலே நீரே முற்றான மாற்றத்தை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறீர் என்ற உண்மையோடும் நற்சிந்தனையோடும் வாழ நீர் தந்திருக்கிற வாய்ப்புகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்தும் நாங்கள் இந்த பாவத்திலே இருந்து எங்களை நீரே காப்பாற்றும். வீணான இச்சையான பாவமான கூடாத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து அவர் வழிகளிலே உத்தமமாய் நடக்க நீர் உதவி செய்யும். நீதாமே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நாம் செல்லுகின்ற வழிகளிலே உமக்குள்ளே புதிதான தூயதான நல்வாழ்வை தொடரத்தக்கதாக நீரங்களை காத்து கொள்ளும் வழி நடத்தும். ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். வாசிக்கப்பட வேண்டிய வேத பாடம் யோவான் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 11ஆம் வசனம் வரைக்கும். யோவான் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 11ஆம் வசனம் வரைக்கும். புதிய ஏற்பாடு பக்கம் 132. இவைகளுக்கு பின்பு இயேசு திரிபேயா கடல் எனப்பட்ட கலிலியா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரனிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக் கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவன், சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா, அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தியில் இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியில் இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஆமென். ஜெபம் செய்வோமாக. இந்த வேளையிலே நாங்கள் கண்களை மூடி அமைதியாக இருக்கிற வேளையிலே நாங்கள் ஆண்டவரை நோக்கி எங்களுடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை அவருடைய பாதத்திலே ஒப்படைப்போம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே ஆண்டவர் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். விசேடமாக இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு மக்களையும் தேசங்களையும் குறித்து நாங்கள் ஆண்டவர் பாதத்திலே மன்றாடுவோம். எமது திருச்சபைக்காக, திருச்சபை தலைவருக்காக, அவரோடு சேர்ந்து பணியாற்றுகிறதான அனைத்து ஊழியர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். திருச்சபை மக்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். இந்த காரியங்களை சொல்லுகிற பொழுது நீங்கள் சேர்ந்து மன்றாடும்படியாக
உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களை என்றென்றும் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தாவே உமது பாதத்திலே அமர்ந்திருந்து எங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை கர்த்தாவே நாங்கள் ஒரு பாதத்திலே அர்ப்பணிக்க கர்த்தாவே நாங்கள் இந்த வேளையிலே ஒன்று கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, ஆலயங்களிலே ஒன்று கூட முடியாமல் போனாலும் ஆண்டவரே சுவாமி, எங்களுடைய இருப்பிடங்களிலே கர்த்தாவே நாங்கள் இந்த வேளையிலே ஒரு மனதாய் நாங்கள் ஒரு பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, விசேடமாக சுவாமி, இந்த கொரோனா வைரஸினாலே ஆண்டவரே சுவாமி பாதிக்கப்பட்டிருக்கிறதான இலங்கை தேசம் முதல் உலக நாடுகள் அனைத்தையும் ஒரு பாதத்திலே வைக்கிறோம். கர்த்தாவே, நீரே பரம வைத்தியராய் இருந்த ஆண்டவரே சுவாமி, இந்த வாதையை கர்த்தாவே இந்த தேசங்களிலிருந்து கர்த்தாவே நீர் அப்புறப்படுத்தும்படியாக இடத்திலே மன்றாடுகிறோம். கர்த்தாவே, நீர் ஒருவரே ஆண்டவரே சுவாமி பரிகாரியாய் இருந்த ஆண்டவரே சுவாமி, இந்த வைரஸை ஆண்டவரே சுவாமி இந்த தேசங்களிலிருந்து முற்றுமுழுதாய் நீக்கும்படியாக இடத்திலே ஆண்டவரே சுவாமி மன்றாட்டமாய் கேட்டுக்கொள்கிறோம். பிதாவே, இதனால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உமது பாதத்திலே வைக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதான மக்களை ஆண்டவரே சுவாமி உமது பாதத்திலே வைக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரை பொறுப்படும் ஆண்டவரே சுவாமி ஆசீர்வதியும். ஆண்டவரே சுவாமி, இந்த வியாதியிலிருந்து விடுபடத்தக்கதாக கர்த்தாவே நீரே அவர்களை பொறுப்படுத்தி வளர்த்தும்படியாக ஆண்டவரே சுவாமி இடத்திலே மன்றாடி நிற்கிறோம். பரமபிதாவே, இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவரே சுவாமி உதவி செய்கிறதான வைத்தியர்கள், தாதிமார்கள் மற்றும் ஆண்டவரே சுவாமி அரசாங்க அதிகாரிகள், கர்த்தாவே போலீசார், இராணுவத்தினர் மற்றும் ஒவ்வொரு ஆண்டவரே சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை பார்த்து வைக்கிறோம். கர்த்தாவே, நீரே அவர்களை ஆசீர்வதித்து வளர்த்தும்படியாக முடத்திலே மன்றாடுகிறோம். நேச கர்த்தரே, ஆண்டவரே சுவாமி அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே சுவாமி. நீரே பொறுப்படும் ஆண்டவரே சுவாமி வழிநடத்தும். ஆண்டவரே சுவாமி, எங்களுடைய திருச்சபைக்காக, திருச்சபையின் தலைவருக்காக, ஆண்டவரே சுவாமி திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஆண்டவரே சுவாமி நாங்கள் இந்த வெளியிலே மன்றாடுகிறோம். கர்த்தாவே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே தங்களுடைய மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்த ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே சுவாமி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யத்தக்கதாக ஆண்டவரே சுவாமி அவர்களை மாற்றியபடியாக இடத்திலே மன்றாடுகிறோம். கர்த்தாவே, விசாரிக்கத்தக்கதாக ஆண்டவரே சுவாமி நீர் அவர்களுடைய மனங்களை மாற்றியலும் ஆண்டவரே சுவாமி. அருமையான பிதாவே, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே சுவாமி நமது திருச்சபைக்காக, திருச்சபையின் குருவானவர்களுக்காக ஆண்டவரே சுவாமி திருச்சபை மக்களுக்காக ஆண்டவரே சுவாமி மன்றாடுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீரே அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே சுவாமி அப்பந்த நீர் ஆகாரத்திற்கு எந்த விதமான குறைவில்லாமல் ஆண்டவரே சுவாமி அவர்களை போஷித்தரும் சுவாமி. ஆண்டவரே சுவாமி, இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே சுவாமி என்ன செய்வதென்று தவித்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே சுவாமி நீரை பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். வியாதியாய் வேதனையோடு வருத்தத்தோடு வாதையோடு இருக்கிறதான ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே சுவாமி நீரே ஆண்டவரே சுவாமி குணப்படுத்தியலும். கர்த்தாவே, ஒரு காயப்பட்ட கரங்களினாலே ஆண்டவரே சுவாமி ஆசீர்வதியும். அன்றாட தொழில் செய்து வாழ்ந்தான மக்கள் ஆண்டவரே சுவாமி தங்களுடைய வருமானங்களை இழந்து நிற்கிற வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி நீரே அவர்களுக்கு போஷித்து வளர்க்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சுவாமி, எங்களுக்கு மனம் இறங்கும் தேவனே சுவாமி, கர்த்தாவே எங்களை நோக்கி பாரும் ஆண்டவரே சுவாமி. பிதாவே, திருச்சபையினால் மேற்கொள்ளப்படுகிறதான ஆண்டவரே சுவாமி அந்த கஷ்டப்படுகிற மக்களுக்கு ஆண்டவரே சுவாமி ஒரு நேர உணவளிக்கும் அந்த திட்டத்தை ஆண்டவரே சுவாமி ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அதற்காக பொறுப்பாய் ஆண்டவரே சுவாமி செயற்படுகிறதான குருவானவர் முதல் ஆண்டவரே சுவாமி மற்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே சுவாமி ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சுவாமி, இதற்கு உதவி ஒத்தாசை செய்கிறான் பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவரே சுவாமி ஆசீர்வதியும். ஆண்டவரே சுவாமி தங்களுடைய பணங்களை கொடுத்து ஆண்டவரே சுவாமி உதவி செய்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சுவாமி ஆசீர்வதியும். கர்த்தாவே, ஆண்டவரே சுவாமி நீரே ஆண்டவரே சுவாமி எங்களை பொறுப்படும் வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறபடினாலே சுவாமி எங்களுடைய விண்ணப்பங்களை பார்த்து வைப்போம் சுவாமி.
கர்த்தாவே, எங்களை பொறுப்படும், எங்களை வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த வேளையிலே எங்களுடைய குடும்ப ஜெபத்தை நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய வேலையே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கொரோனா வைரஸின் தாக்கத்தினாலே உலகமே பாதிக்கப்பட்டு நம்முடைய நாடும் அந்த பாதிப்புக்குள்ளே இருப்பதை நாம் அறிவோம். எனவே ஆண்டவர் இயேசு எம்மை இந்த சூழ்நிலைகளிலும் எப்படி வழிநடத்துகிறார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே இவை எல்லாவற்றையும் மனதிலே கொண்டவனாய் இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்தை பற்றி அடிப்படையாக மனதிலே கொண்டு ஒரு பாடலை இயற்றியிருக்கிறேன். அந்த பாடலை இன்று உங்கள் மத்தியிலே அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே இந்த பாடல் வழியாக எங்களுக்கு தம்முடைய செய்தியை தந்தருள்வாராக. கட்டுப்படுத்தி முடக்கிய நிலையில் எப்போ கலைந்திடுமோ நம் ஏக்கமே, எப்போ கலைந்திடுமோ நம் ஏக்கமே. கொரோனா இந்த வைரஸ் கொன்றதோ லட்சம் லட்சம், கொரோனா இந்த வைரஸ் கொன்றதோ லட்சம் லட்சம். காப்பாற்ற வாரும் இயேசுவே, காப்பாற்ற வாரும் இயேசுவே. உழைத்து நாளாக வாழ்ந்தவர் உணவின்றி பதறும் நேரம், உழைத்து நாளாக வாழ்ந்தவர் உணவின்றி பதறும் நேரம். உடலுள்ளம் சோர்ந்து போக, உடலுள்ளம் சோர்ந்து போக, இயேசுவே உடன் வந்து வேதனை தீருமே, இயேசுவே உடன் வந்து வேதனை தீருமே. ஒன்றாய் வாழ்ந்த சமூகம் ஒவ்வொன்றாய் சிதறியதே, ஒன்றாய் வாழ்ந்த சமூகம் ஒவ்வொன்றாய் சிதறியதே. நாடொன்றின் சிறிய தவறால் நாம் எல்லாம் அச்சத்துடனே, நாடொன்றின் சிறிய தவறால் நாம் எல்லாம் அச்சத்துடனே. கொரோனா இந்த வைரஸ் கொன்ற
லட்சம் காப்பாற்ற வாழும் இயேசுவே காப்பாற்ற வாழும் இயேசுவே காப்பாற்ற வாழும் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே செய்தியை வழங்க இருப்பவர் அருட்கலாநிதி A.W. ஜெவனேசன் அவர்கள். இவர்கள் எங்களுடைய மெதடிஸ்த திருப்பேரவை தலைவராக முன்னர் பணியாற்றியவர். தற்போது கனடாவிலே ஒரு திருச்சபையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். போதர் அவர்களை திருச்சபையின் சார்பிலே நாங்கள் அன்புடன் வரவேற்பதோடு இந்த இடத்திலே அவர்கள் இந்த அருளிலே வழங்குவதற்கு சம்மதித்தமைக்காக அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அருளிலே வழங்கும்படி அன்புடன் அவர்களை அழைக்கிறேன். நன்றி. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பல மைல்களுக்கு அப்பால் இருந்து பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கடந்து போக முன்பு ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபத்திலே தரித்திருப்போம். எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தைகள், எங்களுடைய இருதயத்தின் தியானங்கள் உம்முடைய சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவைகளாய் இருப்பதாக. ஆமென். இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதி நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. இதை நாங்கள் இன்னொரு வழியிலே சொல்வதாக இருந்தால், இயேசு 5000 பேரை போஷித்த சம்பவம் அல்லது அற்புதம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஏன் இந்த பகுதியை நான் எடுக்க யோசித்தேன் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உங்களுடைய சபையாக பசியிலே இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிறு முயற்சியை நீங்கள் முன்னெடுத்து செல்கிறீர்கள். போதரோடு பேசுகிற நேரம் போதர் சொன்னார், நாங்கள் இருக்கின்ற இந்த ஆலயத்தின் சுற்றுப்புற பக்கங்களிலே பலர் கஷ்டமான சூழலிலே பசியோடு இருக்கிறவர்கள், நாளாந்து வேலைக்கு போகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான வேலைகளும் இல்லாதனாலே பசியினாலே கஷ்டப்படுகிறார்கள். ஆகவே சபையாக நாங்கள் யோசித்து எங்களிடத்தில் இருக்கின்ற பழங்களை ரிசோர்சஸை பயன்படுத்தி அவர்களுக்கு நாங்கள் சமைத்து சாப்பாடு கொடுக்க முயற்சி செய்கிறோம் என்று சொல்லி சொன்னார். அது கேட்பதற்கு நன்றாக இருந்தது. நாங்கள் வீட்டிலே எங்களுக்கென்று தேவைகள் இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் ஒரு குறைவான சூழலில் தான் இருக்கிறோம். அது இலங்கையாக இருந்தால் என்ன, கனடாவாக இருந்தால் என்ன, அங்கிருக்கிற சூழல் தான் இங்கும் வீடுகளுக்குள்ளே வேலைகளை இழந்து இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதே போலதான் அங்கும். ஆனால் அங்கு இந்த நாளாந்த தொழில் செய்கிறவர்கள் இருப்பது போல இங்கு கிடையாது. ஆகவே நாளாந்த தொழில் செய்கிறவர்களுக்கு வேலை இல்லை. ஆகவே எங்களுக்கு குறைவு இருக்கிறது, எங்களுக்கு உணவு தட்டுப்பாடு இருக்கிறது, எங்களுக்கு வேலை பிரச்சனை இருக்கிறது. இவைகள் மத்தியிலே எங்களை தவிர்த்து வேறு ஒரு குழுவினருக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் எடுத்த முயற்சி நான் நினைக்கிறேன் பாராட்டப்பட வேண்டியது ஒன்று. ஆகவேதான் நான் சொன்னேன், எங்களுடைய சபைகளும் மூடித்தான் இருக்கிறது போதர். ஆனால் ஏதாவது வகையிலே தனிப்பட்ட முறையிலோ ஏதாவது நான் நீங்கள் செய்கின்ற பணிக்கு உதவி செய்ய முயற்சி செய்கிறேன் என்ற ஒரு சிறிய தொகையை உதவி செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். ஆகவே அதை போன்ற ஒரு சம்பவத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வருகிறார். அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு பலர் அவருடைய செய்தியை கேட்பதற்காக போயிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் போனார்கள் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் போயிருக்கிறார்கள் என்றால் சாப்பாடு கொடுக்கிற நேரத்திலே தான் அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கின்ற அந்த செய்தி வெளியே வருகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படி செய்தியை கேட்பதற்காக போயிருக்கிறார்கள். அவர்கள் போயிருந்த அந்த இடத்திலே செய்தியெல்லாம் சொல்லி முடிந்த பின்பு இயேசு பிலிப்பு என்கிற தன்னுடைய சீடரை கூப்பிட்டு இவர்களுக்கு சாப்பிட கொடுக்க முடியுமா என்பதை பார் என்று சொல்லி சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், இது ஒரு யதார்த்தமான பிரச்சனை கிடையாது. யதார்த்தமான சூழலிலே அணுகக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. ஏனென்று சொன்னால், இப்போது எங்களுடைய ஆலயத்திலே ஒரு சிறப்பு ஒரு கூட்டம் ஒன்று வைக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். ஆலயத்திற்கு ஒரு சாதாரணமாக வருகிறதில் பார்க்க 200-300 பேர் கூட வந்து விட்டார்கள். திடீரென்று போதகர் வழிகாட்டிகளை கூப்பிட்டு எங்களுடைய சபையிலே நாங்கள் ஒரு 150-200 பேர் வருவார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தோம். பார்த்தால் 500-600 பேர் வந்து விட்டார்கள்.
அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வழி இருக்கிறதா என்று கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள்? வழிகாட்டுங்கள். நாங்கள் உடனடியாக கொடுக்கலாம் என்று சொல்வீர்களா? இப்போது நாங்கள் எங்கே போய் இவ்வளவு பெரிய தொகையான சாப்பாடை வாங்குவது? அப்படி வாங்குவதற்கு சபையிலே பணம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இப்போது நாங்கள் போய் 400 பேருக்கு சாப்பாடு வாங்குவதா இருந்தால் எங்கு போய் வாங்குவது என்று பார்க்க வேண்டும். ஒரே இடத்திலே இவ்வளவு தொகையான உணவை வாங்க முடியுமா என்று சொல்லி பார்க்க வேண்டும். இப்படி எங்களுக்கு இருக்கின்ற தடைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் முன்வைப்போம் அல்லவா? இப்போது நாங்கள் வாழ்கிற சூழலிலேயே இப்படி சிக்கல்கள் இருக்குமாக இருந்தால், நாங்கள் பேசுகின்ற கதை 2000 வருடங்களுக்கு முன்பு நடந்த கதை. இப்போது இருப்பது போல வாகனங்களோ அல்லது இப்போது இருப்பது போல ரெஸ்டாரண்ட்ஸோ இப்போது இருப்பது போல சாப்பாடு வாங்கக்கூடிய இடங்களோ இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படியான சூழலிலே இயேசு தன்னுடைய சீடர் பிலிப்புவை பார்த்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார். இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். ஆகவே இப்போது போதகர் கேட்டிருந்தால் எப்படி இந்த சபையை சேர்ந்த வழிகாட்டிகள் சொல்லி இருப்பார்களோ அதே போல அவர் வந்து சொல்லுகிறார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாது என்றார். அவர் சொல்வது உண்மையான செய்தி. 200 பணத்திற்கு நாங்கள் எங்களிடத்தில் இருக்கிற பணம் எல்லாவற்றையும் போட்டு சாப்பாடு வாங்க முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு நாங்கள் வாங்குகிற சாப்பாடு போதாது என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த குறிப்பிட்ட நேரத்திலே தான் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அந்திரேயா ஒரு சிறிய பையனை கூட்டிக் கொண்டு வந்து சொல்லுகிறார். இந்த சிறிய பையன் இருக்கிறான், அவனிடத்திலே 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறது, அதை வைத்து ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்கும்படி சொல்லுகிறார். ஒரு பையன் அந்த இடத்திலே இருக்கிறான். அந்த பையனிடத்திலே 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறது. அந்த பையன் வீட்டிலிருந்து வருகிற போது ஒருவேளை அவனுடைய அம்மாவோ வீட்டில் இருந்தவர்களோ, நீ வந்து இயேசுனுடைய செய்தியை கேட்க போகிறாய், ஒருவேளை அவர் அதிக நேரம் பேசிக் கொண்டிருப்பார், அவர் பேசி முடிந்ததும் உனக்கு பசிக்கும், ஆகவே என்னுடைய சாப்பாட்டுக்காக இதை கொண்டு போ என்று சொல்லி கொடுத்து விட்டிருந்திருக்கலாம். அந்த பையன் அந்த பணத்தை, அந்த சாப்பாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது எல்லோரும் ஓடி திரிகிறார்கள், சாப்பாடை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த பையன் அந்த சாப்பாட்டை கொண்டு போய் அந்திரேயாவிடத்திலே கொடுத்து, இதை வைத்து ஏதாவது செய்ய முடியுமா என்று பாருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த சாப்பாட்டைத்தான் அந்திரேயா கொண்டு வந்து இயேசுவிடத்திலே கொடுக்கிறார். அந்த பையனுக்கு தெரியும், தான் வைத்திருக்கிற 5 அப்பத்தினாலும் 2 மீனினாலும் அங்கிருக்கின்ற அத்தனை ஆயிரக்கணக்கானவர்களுக்கும் சாப்பாடு கொடுக்க முடியாது என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அதை கொண்டு வந்த அந்திரேயாவுக்கு தெரியும், அந்த சாப்பாட்டினாலே அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு கொடுக்க முடியாது என்பது தெரியும். அவர்கள் முதலிலே சீடர்களாக யோசித்த போது எங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை யோசித்தார்கள். எங்களிடத்தில் இருக்கின்ற பணம் அவ்வளவு இருக்கிறது, கடை எப்படி இருக்கிறது, கடைக்கு போனால் எவ்வளவு சாமான் வாங்கலாம், எங்களால் இவ்வளவு பணம் சாப்பாடு வாங்க முடியுமா? ஆகவே தங்களுக்கு முன்னே இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் முன்னே வைத்து அவர்களை பொறுத்தவரையிலே எங்களிடத்தில் இருக்கிற பணம் போதாது, சாப்பாடு வாங்குவதற்கு வழி இல்லை, இவ்வளவு பெரிய தொகையாக வந்திருக்கிறார்கள். அங்கு வந்திருக்கிறவர்கள் வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? அவர்கள் இயேசுடைய செய்தியை கேட்கத்தானே வந்தார்கள். இயேசுடைய செய்தியை கேட்டு முடிந்தது, இனி முடிந்தால் அவர்கள் வீட்டுக்கு போக வேண்டியதானே, ஏன் சாப்பாடு கொடுப்பான்? ஆனால் இயேசு நினைக்கிறார், அவர்கள் செய்தியை கேட்டார்கள் சரி, ஆனால் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தால் நல்லது. இப்போது அந்த பையன் இருக்கிறான். இந்த பையன் இந்த சிறிய தொகை உணவை கொண்டு வந்து கொடுக்கிறான். கிட்டத்தட்ட நீங்கள் இந்த குறிப்பிட்ட காலத்திலே செய்ததை போல நீங்கள் வைத்திருந்த தொகை, பணம், ரிசோர்சஸ், பட்டினியால இருக்கிற, வேலை இழந்திருக்கிற எல்லோருக்கும் சாப்பாடு கொடுக்க போதாது. உங்களிடத்தில் இருந்தது கொஞ்சம், ஆனால் கொஞ்சத்தை வைத்து என்ன செய்யலாம் என்று சொல்லி நீங்கள் யோசித்தீர்கள்.
அந்த பையன் தன்னிடத்தில் இருந்த கொஞ்சம் அதை கொண்டு வந்து அதை வைத்து என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசித்தார். இயேசு அந்த உணவை வாங்கி அதை ஆசீர்வதித்து அன்றைய தினம் 5000 பேர் உணவு சாப்பிட்டு மிகுதியாக இருந்த உணவை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள் என்று நாங்கள் இன்று வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே கேட்டிருப்போம். ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிற போது, நம்முடைய திருச்சபையின் வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்று நினைக்கிற போது, நாங்கள் வாழ்கிற நாட்டிலே ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிற போது, முதலிலே எங்களுக்கு ஒரு சிறிய பையன் வேண்டும். இயேசுடைய சீடர்களிலே ஒரு பிரயோசனம் கிடையாது. இயேசுவின் சீடர்கள் ஏன் இதை செய்ய முடியாது என்பதற்குத்தான் காரணம் சொல்லுகிறார்கள். இதை செய்ய முடியாமல் இருக்கிறது ஏன், இதற்கு என்னென்ன தடைகள் இருக்கிறது, இதுதான் அவர்களுக்கு தெரிந்தது. ஆனால் அந்த சின்ன பையன் இயேசுடைய சீடன் கிடையாது. அவன் சாதாரணமாக இயேசுடைய செய்தியை கேட்க வந்திருந்த பையன். அந்த பையன் தன்னிடத்தில் இருந்த கொஞ்சத்தை வைத்து ஏதாவது செய்யலாமா என்று முயற்சி செய்கிறான். ஆகவே தன்னிடத்தில் இருந்த அந்த கொஞ்சத்தை அவன் எடுத்து நான் ஏதாவது செய்யலாமா என்று முயற்சி செய்கிற போது அதை வைத்து ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், மாற்றத்தை உருவாக்குகிறார், 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த சின்ன பையன் போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மிலே எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேர் எனக்கென்று வைத்திருந்த அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்து, ஆண்டவரே என்னிடத்திலே இருப்பதென்னவோ இந்த 5 அப்பமும் 2 மீனும் தான், அதை வைத்து நீர் என்ன செய்யலாம், அதற்கு நான் என்னிடத்தில் இருப்பதை உம்மிடத்திற்கு தருகிறேன் என்று சொல்ல ஆயத்தமாய் இருக்கின்ற சிறிய பையன்கள் எத்தனை பேர் நமக்குள்ளே இருக்கிறோம்? நாம் நம்மிடத்தில் இருக்கின்ற 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் எடுத்து ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கின்ற போது ஆண்டவர் அதை வைத்து 5000 பேருக்கு உணவு கொடுக்கின்ற அற்புதத்தை செய்கிறார். இன்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய திருச்சபையில், நம்முடைய நாட்டில் அற்புதம் செய்ய வேண்டுமாக இருந்தால், முதலிலே நாங்கள் எங்களிடத்தில் இருக்கின்ற 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆண்டவரிடத்திலே கொடுத்து, நான் அதை பணம் என்றோ அல்லது உணவென்றோ சொல்ல வரவில்லை, எங்களிடத்திலே இருக்கின்ற நாங்கள் குறைவென்று நினைக்கின்ற அதை கொண்டு போய் ஆண்டவரிடத்திலே கொடுத்து, ஆண்டவரே என்னிடத்திலே இருப்பதெல்லாம் இவ்வளவுதான், இதை வைத்து ஆண்டவரே நீர் என்ன செய்ய முடியும் என்பதை பாரும் என்று கேட்கிற போது ஆண்டவர் 5000 பேரை உணவு கொடுத்து திருப்தியாக அவர்களை சாப்பிட வைக்கிறார் என்பது இந்த பகுதி யோவான் 6ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லித் தருகின்ற பகுதி. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பகுதி எங்களை சிந்திக்க தூண்டும் என்று சொல்லி நம்புகிறேன். ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாடல் புத்தகத்திலே 185வது பாடலை சேர்ந்து பாடுவோம். 5 அப்பம் கொண்டு அநேகரை ஊட்டி, ஊமைக்கு பேச்சும் முடவுக்கு நடையும். ஜெய ஜெய இயேசு, ஜெய ஜெய இயேசு. Jagati Rachagani
ஜெய ஜெய இயேசு ஜெகத்தின் ரட்சகனே. மறுமலர் கொண்டு போர்பதம் போற்றி நாதனை நாங்கள் பணிந்திடுவோமே. அருட்பிரகாசா பாவிகள் நேசா, அருட்பிரகாசா பாவிகள் நேசா, அன்பே நீ என் அமுதே அன்பரினாலுயிரே. ஜெய ஜெய இயேசு ஜெய ஜெய இயேசு ஜெகத்தின் ரட்சகனே. ஐந்தப்பம் கொண்டு அநேகரையூட்டி ஊமைக்கு பேச்சும் உறவுக்கு நடையும் திருக்கரத்தாலே நடப்பித்தாயே. திருக்கரத்தாலே நடப்பித்தாயே. வாராய் நீ அருள் தாராய் சரண் புகுவேன் இசையாவே. ஜெய ஜெய இயேசு ஜெய ஜெய இயேசு ஜெகத்தின் ரட்சகனே. ஜெபம் செய்வோமாக. அருமையான இயேசுவே, மறுபடியும் ஒரு ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்திலே இவ்விதமான வழிபாட்டு முறையிலே பங்கேற்க குடும்பமாக உம்மை ஆராதிக்க நீர் தந்த வாய்ப்புக்காக உம்மை நன்றியோடே துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட செய்திகளுக்கு இணங்க எங்கள் ஜீவிய காலத்திலே உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக, உம்முடைய நாம மகிமைக்கென்று வாழுகிற பிள்ளைகளாக நாள்தோறும் உம்மை சேவித்து உமக்கு பிரியமான வழிகளிலே நடக்க நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் எத்தனையோ வழிமுறைகளிலே நாளாந்த காரியங்களை முறைப்படி வழிநடத்துவதற்கு நீர் தந்து வருகின்ற தருணங்களே ஏராளம். குறிப்பாக ஞாயிறு ஆராதனைகளின் ஊடாக நாங்கள் கேட்கிற அருளுரைகள் எங்கள் உள்ளங்களிலே புதிதான செய்தியை, புதிதான நோக்கங்களை, ஆண்டவர் இயேசுவுக்கென்று எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டிய காலமாக நீர் தந்து வருகின்ற அனைத்து நன்மையான நல்ல செய்திகளுக்காக உம்மை நன்றியோடு துதித்து தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய செய்திகளுக்கு இணங்க எங்கள் ஜீவிய காலத்திலே உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்துக்கு ஏற்புடைய ஆன்மீக ஜீவியத்தை வாழுவதற்கு தொடர்ந்தும் துணை செய்யும், வழிநடத்தும். ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.